இந்த வீக்கெண்டில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தரமான படம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வந்த அட்டகாசமான 3 த்ரில்லர் படங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் த்ரில்லர் படம் ஃபேன்ஸாக இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் பேச்சு. படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த படம் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காலத்தில் அந்த ஊரில் இருக்கிற பேச்சின்ற பொம்பளை மாந்திரிகம் செய்வினை எல்லாம் செஞ்சுட்டு வரா. அவளோட அந்த தீய செயலால் ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவளை உயிரோட விட்டா நம்ம ஊரையே அழிச்சிடுவான்னு சொல்லிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த பூசாரிகளை வச்சு அவளை கொன்னு ஒரு இடத்துல புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமா மாறிடுது. இந்த பகுதியில யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு எல்லை போர்டு போட்டு அடையாளம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அந்த பக்கமா கூட போறதில்ல. பல வருஷத்துக்கு அப்புறமா சிட்டில இருந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வார லீவுல அந்த அடர்ந்த காட்டு பகுதியை சுத்தி பார்க்க வராங்க. இவங்களுக்கு வழிகாட்ட உள்ளூர்ல ஒருத்தரை கூட்டின்னு போறாங்க. அவன் இங்க தடை செய்யப்பட்ட பகுதி இருக்கு, அங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்றான். அவங்க யாரும் அவன் சொல்றத காதுல கூட வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தடை செய்யப்பட்ட எல்லைக்கோட்டை தாண்டி போறாங்க. அவங்க நுழைஞ்ச உடனே விசித்திரமான சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள போன அந்த 5 பேரும் உயிரோட திரும்பினாங்களா இல்லையான்றதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஒரு காமெடி சீன் கூட இல்ல. படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சீரியஸாவே கொண்டு போயிருக்காங்க. சினிமோட்டோகிராபி படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்கிற விறுவிறுப்பும் பயமும் செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. பேச்சியோட பேக் ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். ஸ்டோரியில ஒரு சில குறை இருந்தாலும் மிரட்டலான ஸ்கிரீன் பிளே நம்மள ரொம்பவும் பயமுறுத்துது. இந்த பேச்சு படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிள்ல இருக்கு. நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய படம் கிஷ்கிந்தாபுரி. படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல கிஷ்கிந்தாபுரி கிராமத்துல இருக்கிற ஸ்வர்ண மாயா என்ற ரேடியோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஒரு தீய சக்தி அந்த ரேடியோ ஸ்டேஷன் முதலாளிய ரொம்பவும் கொடூரமா கொலை செய்து அதுக்கப்புறம் அந்த இடத்தை மந்திரவாதியெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு சீல் வச்சு மூடுறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் மைதிலி என்ற லவர்ஸை காட்டுறாங்க. இவங்க கோஸ்ட் வாக்கிங் டூர் என்ற நிறுவனத்துல வந்து ஒர்க் பண்றாங்க. அதாவது பேய் இருக்கிறதா சொல்ற இடங்கள்ல டூரிஸ்டரா வர்றவங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தி காட்டி கூட்டிட்டு வர்றதா இவங்க வேலை. ஒரு தடவை அந்த ரேடியோ ஸ்டேஷனை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில தவறுகள் செஞ்சிடறாங்க. இதனால 30 வருஷமா தூங்கிட்டு இருந்த அந்த தீய சக்தி வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் அங்க வித்தியாசமான சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த அந்த ஆவி இவங்களை பின்தொடர்ந்து போது. அந்த ஆவி யாரு, அதுக்கும் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அங்கிருந்து அவங்க எல்லாம் உயிரோட தப்பிச்சு போனாங்களா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவும் பயமுறுத்துது. இந்த படத்தோட பேக் ஸ்டோரி சஸ்பென்ஸோடவே கொண்டு போயிட்டு ஒவ்வொரு முடிச்சா அவுக்குறாங்க. ஒரு சில சீன்ல பாத்தீங்கன்னா காஞ்சனா படம் ஞாபகம் வந்துட்டு போகும். இந்த படத்தை தனியா பாக்குறீங்கன்னா பயம் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிள்ல இருக்கு. நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய படம் அதர்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இந்த படம் ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மெயின் ரோட்ல கொலை ஆக்சிடென்ட் மாதிரி திட்டம் போட்டு ஒரு சம்பவம் பெரிய வெடி விபத்தா மாறுது. அதுல ஆதரவற்ற பெண்களும் பார்வையற்ற ஒரு பெண்ணும் பரிதாபமா இறந்து போறாங்க. அதே டைம்ல செயற்கை கருத்தரிப்பு மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு கடுமையான நோய் பாதிப்பு தொடர்ச்சியா ஏற்படுது. போலீஸ் தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியலன்னு இந்த மர்மமான கேஸை ஏசிபி மாதவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தைகள் நோயால் பாதிக்கப்படுறதுக்கும் அந்த ஆதரவற்ற பெண்கள் மரணத்திற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஏசிபி மாதவன் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிள்ல இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான மூவிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.